ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அனிதா சேகர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தவா ஒன்று வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து உருகுனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பன்னீர் வந்து ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் வந்து நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். அதுவும் எப்படி செய்கிறது நான் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா இந்த பட்டரில் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப டீப்பெல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தண்ணியில் போட போகிறோம். ஏன்னா தண்ணியில் எதுக்கு போடுறோன்னா, இது வந்து அப்படியே ரொம்ப ரப்பர் மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, கெட்டியாக இருக்காமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு இருக்கணும். அந்த தண்ணியில் வந்து இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுடலாம். பாருங்கள், அப்போ வந்து ரொம்ப கட்டியாகாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். பன்னீர் இந்த மாதிரி சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அதே தவாவில் ஆல்ரெடி பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணாலும் அதே தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டு பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் பொடிசாக வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இடிக்கல்லில் வந்து இடித்து சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போது 3 பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3 தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். டொமேட்டோ பியூரி இல்லைன்னா பேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திக்கும் போது அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், அதோட தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி இது மசாலாலாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகட்டும். இதோட சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். நல்லா லுக்கு கொடுக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது வந்து 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நல்லா அந்த பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியும் சேர்ந்து நல்லா அந்த வெந்து நல்லா திக்னஸ் வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பட்டாணியை வந்து எதுக்கு சேர்த்திருக்கோன்னா, நீங்கள் அது இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த சீசன் வந்து பச்சை பட்டாணி வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த தண்ணியும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் வந்து எதுவுமே ஆகலை. நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி ரோஸ்ட் பண்ணி எப்படி தண்ணியில் எடுத்து போட்டோமோ அப்படியே இருக்குது பாருங்கள். ஆனால் சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடியே சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி வந்து நான், சப்பாத்தி, தோசை, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மெத்தடில். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வேகட்டும். இப்போ மேலாக கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கேப் போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். கஸ்தூரி மேத்தி வந்து எதுக்கு போடுறோன்னா, அது மேலாக தூவிட்டு லாஸ்ட்டில் போட்டோன்னா நல்லா அந்த வாசமாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு பாருங்கள்.
அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் நீங்களே இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பாருங்கள் பிளேட் சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் தோணுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஸ்டைல் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. பாருங்கள் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா லுக் கொடுத்துருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.